ஓம் நமச்சிவாய. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மகே ஸ்ரீ குருவே நமக. குரு பெயர்ச்சி பலன்கள் மகர ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 மே மாதம் வரை எவ்வாறு இருக்கும் என்பதே இந்த பதிவு. மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 பாதங்கள் சேர்ந்தது மகர ராசி. குரு மகர ராசிக்கு 3ஆம் வீட்டு அதிபதி, 12ஆம் வீட்டு அதிபதி. குருவை பொறுத்தவரை ஆதிபத்தியத்தின் கணக்கு பார்த்தால் மகர ராசிக்கு 12ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் வருகிறார். சுயமாக குரு 100% சுபமாக இருந்தாலும் சுபராக இருந்தாலும் மகர ராசிக்கு அவர் 3, 12க்கு உடையவர். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் ஒருவேளை நடுத்தர வயதில் இருப்பவர்களாக இருந்தால் 2, 3, 4 பாதங்கள், உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் நடுத்தர வயதில் இருப்பவர்களாக இருந்தால், கிட்டத்தட்ட நடுத்தர வயது என்பது ஒரு 40 வயதிலிருந்து 60 வயதிற்குள் 100% தற்போது குருதசை நடந்து கொண்டிருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தற்போது 40லிருந்து 60 வயதிற்குள் இருப்பவர்களுக்கு குருதசை நடந்து கொண்டிருக்கும். முதலில் அவர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம். நடுத்தர வயது, அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் பொது பலன்கள் தான். முதலில் உடல் நலனில் அக்கறை தேவை. தங்களுக்கு மகர ராசிக்கு காலபுருஷ தத்துவப்படி மகர ராசிக்கு 7ஆம் அதிபதி சந்திரன். சந்திரன் உடல் காரகன். அந்த உடலிலும் முக்கியமான பகுதி வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சந்திரன் முக்கிய பங்கு வகிக்கிறார். நாள்கோள் சந்திரன். இருபத்தேழு நாட்களில் 12 ராசிகளையும் சுற்றி வருபவர். அப்பேற்பட்ட சந்திரன் மகர ராசிக்கு 7ஆம் அதிபதி ஆகிறார். ராசியாதிபதி சனி என்பவருக்கு சந்திரன் நண்பர் அல்ல. இது ஒரு புறம். திசை குரு தசை. 40லிருந்து 60 வயதிற்குள் இருப்பவர்களுக்கு குருதசை நடந்து கொண்டிருக்கும். 60 என்று இல்லாவிட்டால் கூட ஒரு 55 வயது, 40லிருந்து 55 வயது வரை இருப்பவர்களுக்கு குருதசை நடந்து கொண்டிருக்கும். எவ்வாறு இருக்கும்? நடுத்தர வயது என்பது என்ன? பிள்ளைகள் பிறந்திருக்கும், பிள்ளைகள் ஓரளவு வளர்ந்திருக்கும், சில பேருக்கு படித்து கொண்டிருப்பார்கள், சில பேருக்கு திருமணத்திற்கு இருப்பார்கள், சில பேருக்கு வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருப்பார்கள், சில பேருக்கு இங்கேயே வேலை செய்து கொண்டிருப்பார்கள், திருமணம் இன்னும் நடந்திருக்காது. சில பேருக்கு திருமணம் நடந்திருக்கும், குழந்தை பாக்கியம் இருக்கும் அல்லது இருக்காது. இது போன்ற சூழ்நிலைகள் இருப்பார்கள். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள், நடுத்தர வயது உள்ளவர்கள். நான் சொல்வது நடுத்தர வயது உள்ளவர்கள். குருதசை நடப்பவர்களுக்கு மட்டும்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவ்வாறு இருப்பவர்கள் முதலில் குரு பகவான் மகர ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார், ரிஷபத்தில். ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். தன்னுடைய 5ஆம் பார்வையாக ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். தப்பில்லை, 100% நன்மைகளே. சரி, அப்போது என்ன மைனஸ் பாயிண்ட் இருக்கும் சார்? ஃபஸ்ட்டு மைனஸ் சொல்லிடலாம், அப்புறம் ப்ளஸ்ஸு சொல்லலாம்.
அப்போ என்ன மைனஸ் பாயிண்ட் இருக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு? நடுத்தர வயது உள்ளவர்கள், திருமணம் ஆகிவிட்டது, குழந்தை பேர் ஆகிவிட்டது, அனைத்து முடிந்தவர்கள் பொருள் ஈட்டுவதில் மிகுந்த ஆர்வத்துடன் இருப்பார்கள். சொத்து சுகம் சேர்ப்பதில் ஆர்வத்துடன் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். அவ்வாறு இருப்பவர்கள் தான் நடுத்தர வயதில் குருதசை நடந்து கொண்டிருக்கும். அவர்கள் தங்களுடைய உடல் நலனில் முதலில் அக்கறையுடன் இருப்பது மிக 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 அவசியம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இரண்டாவது, தன்னுடைய புத்திரர்களுக்கு திருமண பாக்கியத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு 100% அடுத்த மே மாதத்திற்குள் திருமணம் முடிந்துவிடும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு. மூன்றாவது, ஒரு வேளை இளையவராக இருந்தால் ஒரு 30லிருந்து 35 வயதுக்குள் இன்னும் திருமணமாகவில்லை என்று இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த ஒரு வருடத்திற்குள் திருமணம் முடிந்துவிடும். நான்காவதாக, நடுத்தர வயதில் உள்ளவர்கள், சொந்த தொழிலில் உள்ளவர்கள் மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியம். சொந்த தொழிலில் மிகவும் தன்னம்பிக்கையுடனும் மிகவும் தாராள மனதுடனும் மிகவும் நம்பிக்கையுடன் சேர்ந்த கூட்டாளிகளுடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, தனியாக செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, தன்னுடைய வாக்கில் கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமாக எப்பொழுதுமே குரு பகவான் ஒரு ஜென்மராசியை பார்க்கிறார் என்றாலோ அல்லது ஜென்மராசியில் இருந்தாலோ வாக்கு விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் 100% எல்லோரும் குரு சுபர் 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 என்று சொல்வார்கள். தப்பில்லை, சந்தேகமில்லை. ஆனால் குருவிற்கு யாரும் அறியாத ஒரு குணம் ஒன்று உண்டு. அதை யாருமே சொல்வதில்லை, எந்த ஜோதிடரும் சொல்வதில்லை. சொல்லப்போனால் குருவிற்கு லார்ட் ஆஃப் அபண்டன்ஸ்னு ஒரு பேர் இருக்குது. அபண்டன்ஸ்னால் என்ன? அடக்குமுறை. அடங்கி போகுதல் வேறு, அது தன்னடக்கம், அது கிடையாது. அபண்டன்ஸ்னால் பிறரை அடக்குதல், பிறரை அடிமைப்படுத்துதல், அல்லது சற்று தலைக்கணத்தோடு இருப்பது, அல்லது தலைக்கணமான வார்த்தைகளை வெளியிடுவது. இதெல்லாம் எப்போ நடக்கும்னா, ஜென்ம லக்னத்தில் குரு இருந்தாலோ அல்லது ஜென்ம ராசிக்கு குரு வந்தாலோ அல்லது ஜென்ம ராசியை குரு பார்த்தாலோ. தற்போது மகர ராசிக்கு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் பார்வையாக ராசியை பார்வையிடுகிறார். தங்களுடைய வாக்கில் கவனம் தேவை. அனாவசியமாக வார்த்தையை வெளியிடக்கூடாது. முதலில் நீங்கள் தேவையில்லாமல் பேசக்கூடாது. யாரிடம் பேசினாலும், சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, தாங்கள் வெளியிடக்கூடிய வார்த்தைகளில் கவனம் தேவை, அடக்கம் தேவை, மரியாதை தேவை. இல்லை என்றால் தாங்கள் தான் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்கும். இதில் கவனத்தில் கொள்ளவும். இந்த ஒரு வருடத்திற்கு மட்டும். முக்கியமாக இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த மத்தியம வயதில் உள்ளவர்கள், ஒருவேளை வயதானவர்களாக இருந்தாலும் இருக்கலாம், ஆனால் மத்தியம வயதில் உள்ளவர்கள் தான் ரொம்ப வேகத்தில் இருப்பாங்க. பணம் சம்பாதிக்கணும், பொருளீட்டணும், சொத்து சேர்க்கணும், சொத்துக்களை சம்பாதித்து பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும், கல்யாணம் பண்ணணும், 2 பொண்ணுங்களுக்கு நகை சேர்த்து வைக்கணும், 4 பசங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும், இருக்கிறது பத்தாது, பேராசையை கொடுப்பார். குரு பகவான் லார்ட் ஆஃப் அபண்டன்ஸ்ன்னு சொன்னேன், அடக்குமுறை என்று சொன்னேன். அதை தவிர சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் தன்னிடம் வேலை செய்யக்கூடிய நபர்கள், குறைந்தபட்சம் ஒரு 5 நபரோ 10 நபரோ 50 நபரோ 100 நபரோ தன்னிடம் வேலை செய்யக்கூடிய, அடிமைகளாக வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களிடம் அனுசரணையுடன் நடந்து கொள்ளவும் நான் தான் முதலாளியாச்சே அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு பேசுகிறதோ அல்லது அடக்குமுறையை செலுத்தவோ
அல்லது அவங்கள ஆளுமை பண்ணணும்னு ஏதாவது தவறாக பேசினாலோ நஷ்டம் உங்களுக்கு தான். இது ஒரு விஷயம். நான்காவதாக, குரு பகவான் ராசியை பார்த்தால் ஆயுள் தீர்க்கம், உடல்நலம் நன்றாகவே இருக்கும். ஆனால் மனநலனில் அவர் அதீதமான தன்னம்பிக்கையை கொடுத்து, அதீதமான என்ன சொல்கிறது, பிறர் மீது, தவறான நபர் மீது அதீதமான நம்பிக்கையை வைத்து தங்களை சீர்குலைய செய்து விடுவார். கவனம் தேவை. நான் சொன்னேன், சற்று நேரத்துக்கு முன்பு சொன்னேன், குருவிற்கு அனைத்து ஜோதிடரும் குரு நல்லவர், வல்லவர், சுபர், கோடி நன்மை, இப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே குருவிற்கு மறுமுகம் ஒன்று உண்டு. அகந்தையாக பேசி அவருடைய வாழ்க்கையை குரு நினைத்தாரானால் ஒருவரை, அவரை அகந்தையாக பேச வைத்து வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி தரைமட்டமாக்கி விடுவார். அதையும் செய்வார் குரு. நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க தனகாரகன் தனத்தையே அள்ளி 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 கொடுத்துக்கிட்டு இருப்பாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. கர்வத்தை கொடுப்பார், தலைகணத்தை கொடுப்பார், தன்னம்பிக்கை கொடுப்பார், ஆப்டிமிஸ்டிக் மைண்டை கொடுப்பார். அத்துடன் அடக்குமுறைக்கு உண்டான குணத்தையும் கொடுத்து விடுவார். 9 கிரகங்களிலேயே பெரியது குரு பகவான் தான். சூரியனை அளந்தவர்கள் யாரும் கிடையாது. சூரியனை தவிர மற்ற 8 கிரகங்களில் மிக 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 பெரியது குரு பகவான். கணம் ஜாஸ்தி. அதுபோன்ற கணம் அதிகம் உள்ள குரு பகவான் தலை கணத்தை கொடுத்து விடுவார். சொல்லப்போனால், நேரடியாக சொல்லப்போனால், குரு பகவான் ராசியை பார்த்தாலோ, இது போன்ற கோச்சார ரீதியாக ஜென்மராசியை பார்த்தால், லக்னத்தை பார்த்தாலோ தலைகணத்தை கொடுத்து விடுவார். ஒருத்தர் உங்கள்கிட்ட அடக்கமாக பேசுவார். இது போன்ற குரு பார்வை இருப்பவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, அவன் இவன் என்ன பண்ணிட போகிறான், உன் வேலையை போடா அப்படின்னீங்கன்னா, அவனோட பலம் தெரியாமல், அவனுடைய குணம் தெரியாமல், அவருடைய செயல்பாடு தெரியாமல் தாங்கள் ஏதாவது தவறாக பேசிவிட்டால் அதற்குண்டான தண்டனையோ, அதற்குண்டான பிரச்சனையோ, அதற்குண்டான சிக்கலையோ நிச்சயமாக இந்த 1 வருடத்திற்குள் சந்தித்து விடுவீர்கள். கவனம் தேவை. 5ஆவதாக, குரு சுபர், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் தங்களுடைய ராசிக்கு மறைவு ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டு அதிபதி குருதான், 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திற்கு அதிபதியும் குருதான். கொடுத்து கெடுப்பவர் குரு, கொடுக்காமலேயே கெடுப்பவர் சனி பகவான். இவ்வளோதான் வித்தியாசம். நிச்சயமாக உங்களுக்கு வருவாய் நன்றாகவே இருக்கும். 5ஆவதாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். வருவாய் நிச்சயமாக உங்களுக்கு நன்றாக இருக்கும். பல நபர்களிடமிருந்தோ, பல தொழில்களிலிருந்தோ, பல துறைகளிலிருந்தோ தங்களுக்கு நிச்சயமாக வருமானம் நன்றாக இருக்கும். ஆனால் கவனம் தேவை. குறுக்கு வழியில் செல்லக்கூடாது. குறுக்கு வழியில் செல்லக்கூடிய நபர்கள் தொடர்பு கிடைக்கும். அந்த டெஸ்ட் வைப்பார் குரு பகவான். பாஸ் ஆனீங்கன்னா தப்பிச்சிங்க, ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க. பார்த்துக்குங்க. சரி, குரு பகவான் தான் கொடுக்குறாருல்ல, 50 கோடி கொடுப்பாரு, 100 கோடி கொடுப்பாரு, அவன் சொல்லுவான் வர்றவன், அவனை நம்புவீங்க. தவறான ஒருத்தன் வருவான், நான் 100 கோடி தரேன், 50 கோடி தரேன், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் டெம்டேஷன் ஆகி போனீங்கன்னா சிக்கிடுவீங்க. இருக்கிறதும் போய் சீரழிஞ்சு சிக்கலாயிரும். இதெல்லாம் நெகட்டிவ் சைடு. சரி, பாசிட்டிவ் சைடு என்ன அப்படின்னு பார்த்தால் நல்லதே நடக்கும். கடன் சுமைகள் தீரும். தங்களுடைய சொத்தில் வில்லங்கங்கள் ஏதாவது இருந்தால் தீர்ந்து போகும். இந்த 1 வருடத்திற்குள் தங்களுக்கு வரவேண்டிய பங்குகள் வந்து சேரும்.
நீண்ட நாட்களாக வர வேண்டிய தொகை தங்கள் கைக்கு வந்து சேரும். தொழிலில் மேன்மை கிடைக்கும். தொழிலில் புது புது ஆர்டர்கள் வந்து சேரும். அதை திறம்பட செய்து கொடுத்து திறம்பட பொருளாக்கணும். நிறைய பேசுவதை விடுத்து நிரம்ப உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஒரு வருடத்திற்கு தாங்கள் வெற்றியாளர் ஆகிவிடுவீர்கள். நிரம்ப பேசிட்டு வேலையே செய்யலைன்னா ஜீரோ தான். குரு பகவான் அவ்வாறு தான் செய்வார். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாம் செஞ்சுட்டு ஒரு திரைப்படம் ஓடவில்லை என்றால் லாபம் எடுக்க முடியாது. அதுபோல் ஆக்கி விடுவார் குரு பகவான். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து செயல்படுங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இரண்டாவதாக திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக ஒரு 32 வயதிலிருந்து ஒரு 48 வயதுக்குள் இருப்பவர்கள் குரு திசையை சந்தித்து கொண்டிருப்பீர்கள். சரி, அவர்களுக்கு எவ்வாறு இருக்கும்? நிச்சயமாக நன்றாக இருக்கும், சந்தேகமில்லை. ஏனெனில் குரு பகவானுக்கு சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி. குரு பகவானுக்கு சந்திரன் நண்பர். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திராதிபதி சந்திரன் வருகிறார். குருவுக்கு நண்பர், நன்றாக இருக்கும். மூன்றாவது, திருவோண நட்சத்திரத்திற்கு ரிஷபராசியிலிருந்து 9ஆம் பார்வையாக ஜென்மராசியை பார்ப்பதால் நாள் கோள் என்று சொல்லக்கூடிய 27 நாட்களுக்கு ஒரு முறை சந்திரன் உங்கள் ராசிக்கு வருவார். அப்போது குரு பார்க்கும்போது நல்லது நடக்கும். மனம் தெளிவாக வேலை செய்யும். இருந்தாலும் உத்திராட நட்சத்திரத்துக்கு சொன்னது போல ஒரு 50% தாங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். வாக்கு வன்மையை பிரயோகிக்கக்கூடாது, வாக்கு மென்மையை உபயோகிக்க வேண்டும். பிறர் பலம் என்ன, பிறர் பலகீனம் என்ன என்பதை புரிந்து செயல்பட வேண்டும். முக்கியமாக செய்தொழிலில், முக்கியமாக பங்கு வர்த்தக தொழிலில் இருப்பவர்கள், பங்குதாரராக இருக்கக்கூடியவர்கள், பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருப்பவர்கள் பார்ட்னரை புரிந்து, பார்ட்னர் என்ன சொல்ல வருகிறார், நமக்கு என்ன தெரிகிறது, நமக்கு என்ன புரிகிறது, நாம் என்ன சொல்ல வேண்டும் பார்ட்னரிடம், இதையெல்லாம் நான் சொல்வது பிஸ்னஸ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் கிடையாது, பிஸ்னஸ் பார்ட்னர். பிஸ்னஸ் பார்ட்னரிடம் என்ன சொல்லணும், என்ன பேசணும், அவரை மூலம் புரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொல்ல வராரு, அவர் என்ன பேச வராரு. நான் சொல்கிறது பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும். அது 3 பேர் இருந்தாலும், 4 பேர் இருந்தாலும், 5 பேர் இருந்தாலும், 2 பேர் இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் தொழில் தான். கலகம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழில் இருப்பவர்களுக்கு கலகம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவனம் தேவை. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். சரி, ஒருத்தர் பார்ட்னராக இருக்கார், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கார். அவர் ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறாரு, ஒரு 50 கோடி ரூபாய்க்கு ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறாரு. நீங்களும் அவரும் சேர்ந்து முடிவு பண்ணுறீங்க. திடீர்னு இன்னொருத்தர் வராரு, அவர் என்னப்பா எடுத்து கொடுக்கறது, நான் 60 கோடிக்கு முடிச்சு தரேன், 10 கோடி அதிகமாக லாபம் வரும், அவரை கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் கேட்கக்கூடாது. தங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அதற்கு தகுந்தாற்போல் செயல்பட வேண்டும். இதுதான் நான் சொல்லக்கூடிய உதாரணம். தங்களுடைய வேலையை, தனக்கு வரக்கூடிய வேலையை, இறைவன் கொடுக்கக்கூடிய வேலையை, அது 50 லட்சமாக இருந்தாலும் சரி, 50 கோடியாக இருந்தாலும் சரி, 50,000 ரூபாயாக இருந்தாலும் சரி, முக்கியமாக பண விஷயத்தில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கியமாக கேஷ் டீலிங், பணத்தை பட்டுவாடா செய்வதிலோ, பணத்தை முதலீடு செய்வதிலோ, பணத்தை ரோலிங் செய்வதிலோ,
அல்லது பணத்தை மற்றவர்களிடம் கொடுத்து வேலை வாங்குவதிலோ அல்லது கான்ட்ராக்ட் தொழில் செய்யக்கூடியவர்கள் மூலதனம் போடுவதிலோ மிக மிக கவனம் தேவை. மிக மிக இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனம் வைக்கிறதை விட தங்களுடைய வாக்கில் கவனம் தேவை, வார்த்தையில் கவனம் தேவை. இதையெல்லாம் நினைவில் நிறுத்தி செயல்பட்டீர்களானால் நிச்சயமாக பொருளாதார லாபம் உண்டு, பொருள் வரவு உண்டு, தொழில் மேன்மை உண்டு, வியாபாரத்தில் அபரிமிதமான லாபத்தை கூட பார்க்கலாம், சொல்ல முடியாது. குரு எப்படி வேண்டுமானாலும் செய்வார். இவற்றை புரிந்து செயல்படுங்கள். திருவோண நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, சொத்து சம்பந்தமான வில்லங்க பிரச்சனை, உடல் நலம் அனைத்தும் சரியாகிவிடும் இந்த ஒரு வருடத்திற்குள். ஆனால் நான் சொல்லியிருக்கின்ற அறிவுரைகளை புரிந்து, தெளிவுரைகளை புரிந்து நடந்து கொண்டீர்களானால் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு வருடத்திற்கு மேன்மை என்பது உறுதி, சந்தேகமில்லை. மூன்றாவதாக இறுதியாக அவிட்ட நட்சத்திரம் 1-2 பாதங்களில் பிறந்த மகர ராசிக்காரர்கள். சரி, எவ்வாறு இருக்கும்? அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 40 வயதிற்குள் சொல்லப்போனால் 40 வயதிற்குள் 38-39 வயதில் குருதசை முடிந்துவிடும். அப்பொழுதென்றால் ஒரு 23 வயதிலிருந்து 39 வயது வரை இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரர்கள் எவ்வாறு இருக்கும்? முதலில் சற்று இளைய சமுதாயம் இதில் வருவதால் இளைய சமுதாயத்துக்கு சொல்லக்கூடியது என்னவென்றால் 3 பகுதிகளாக பிரித்து சொல்கிறேன். அவிட்ட நட்சத்திரத்திற்கு இளைய சமுதாயமாக இருந்தால் தாங்கள் காதலில் இருந்தீர்களானால் காதல் தோல்வி கட்டாயம் வந்துவிடும். காதல் தோல்வி வெற்றி பெறாது. காதலால் கலகம் உண்டாகும், பிரச்சனைகள் வரும், சுதாரித்து கொள்ளுங்கள். நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு 30 45 வயது வரை இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் முடிந்தவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சரி, குழந்தை பாக்கியம்லாம் இருக்குது சார், நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன், சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு 38-39 49 வயது இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக ப்ரமோஷன் உண்டு, வெளிநாடு வாசம் உண்டு, முன்னேற்றம் உண்டு, பொருளாதார வளம் உண்டு. அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு செயல்திறன் அதிகமாக இருக்கும், பேச்சு குறைவாகவே இருக்கும். நான் சொல்ல வேண்டியதில்லை. நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால் மொத்தத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு பேச்சு குறைவாக இருக்க வேண்டும், செயல் வேகம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். அவிட்ட நட்சத்திரக்காரருடைய குணாதிசயமே, அடிப்படையான குணாதிசயமே அவர்கள் சற்று குறைவாகத்தான் பேசுவார்கள், நறுக்கென்று பேசுவார்கள், வேலையில் கவனத்தை செலுத்தி விடுவார்கள். அது இயற்கையாக அமைந்து இருக்கிறது அந்த நட்சத்திரக்காரர்களிடம். அவர்களுக்கு பிரச்சனைகள் வராது. ஒரு 25% பிரச்சனைகள் வரும். அதை அவர்கள் சரி செய்து கொள்ளலாம், சரி செய்து கொள்ளுங்கள். சரி, இருந்தாலும் குறைவாக பேசினால் கூட கராலாகவும் தவறாகவும் பேசிவிடக்கூடாது இல்லையா? அதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்கள் நிச்சயமாக தங்களுக்கு அனைத்து விஷயத்திலும், அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயினுடைய சாரம் பெற்ற நட்சத்திரம். மகர ராசிக்கு 4ஆம் அதிபதி மேஷ ராசி என்பது செவ்வாயுடைய ராசி. அதே நேரத்தில் மகர ராசிக்கு விருச்சிக ராசி லாபஸ்தானம் 11ஆம் இடத்துக்கு அதிபதியும் செவ்வாய் தான். எனவே அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு குருதிசை நடந்து கொண்டிருந்தால் 100% முன்னேற்றம் தான், சந்தேகமில்லை. அதுவும் 39 வயது வரைக்கும் தான், அதுக்குள்ளே முடிஞ்சிடும். குருதிசை அதற்குள் முடிந்துவிடும், அல்லது 40
மேக்ஸிமம் 40க்குள்ளே குருதசை முடிஞ்சிடும். அந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக முன்னேற்றம் உண்டு, தொழிலில் முன்னேற்றம் உண்டு, தொழிலில் லாபம் உண்டு. பங்குதாரர்கள், பங்காளிகள் அல்லது பார்ட்னர்ஷிப் தொழில் செய்பவர்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவார்கள், எந்தவித சந்தேகமும் இல்லை. தனிப்பட்ட முறையில் தொழில் செய்பவர்களுக்கு என்னென்ன தொழில் செய்பவர்கள் என்று இருக்கிறது அல்லவா, அந்த வகையில் பார்க்கும்பொழுது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், செவ்வாய் என்பவன் பூமிகாரகன், 4க்கு அதிபதி செவ்வாய் மகர ராசிக்கு. எனவே ஃபஸ்ட்டு தொழில் சொல்லக்கூடியது ப்ரமோட்டர்ஸ், லேண்ட் ப்ரமோட்டர்ஸ், ரியல் எஸ்டேட்ஸ், பில்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை பார்ப்பார்கள் இந்த ஒரு வருடத்திற்குள். அடுத்த வருடம் மே மாதமுக்குள் நிச்சயமாக அபரிமிதமான லாபத்தை காண்பார்கள், சந்தேகமில்லை. நான் சொன்னது போல அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கொள்கிறேன். தொழில் ரீதியாக தாங்கள் யாரிடம் உரையாடினாலோ, யாரிடம் பேசினாலோ, யாரிடம் அக்ரிமெண்ட் போட்டாலோ பொய் புரட்டு என்பது இருக்கக்கூடாது. சுத்தமான வார்த்தைகளாகவும் நியாயமாகவும் நேர்மையாகவும் தாங்கள் செயல்பட்டீர்களானால் நீங்கள் வேணால் பார்த்து கொள்ளுங்கள், இந்த ஒரு வருடத்திற்குள் அருமையான வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும், நல்ல பாதை கிடைக்கும். தொழில் சரியில்லாதவர்களுக்கு கூட இந்த ஒரு வருடத்தில் நல்ல விதமான தொழில் முன்னேற்றம் கிடைத்து நல்ல லாபத்தை பெறுவார்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இதை புரிந்து துரிதமாக பெறக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். அதே போல் துரிதமாக செயல்பட வேண்டும், நியாயமாக செயல்பட வேண்டும், நாணயமாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். இதை மட்டும் தாங்கள் இந்த ஒரு வருடத்திற்கு அதை பின்பற்றி கடின உழைப்பை கொடுத்து உழைத்தீர்களானால் நிச்சயமாக நீங்கள் ஒரு முன்னேற்ற பாதைக்கு செல்வது உறுதி. வெளிநாடு செல்ல வேண்டும், வெளிநாடு செல்ல வேண்டும், அல்லது ப்ரொமோஷன் கிடைக்க வேண்டும், அல்லது வேறு கம்பெனிக்கு மாற வேண்டும், இது போன்ற முயற்சிகள் உள்ளவர்கள் அனைவருக்கும் வெற்றிகள் உறுதியாக உண்டு இந்த ஒரு வருடத்திற்குள். அடுத்த மே மாதத்திற்குள் கவனத்தில் கொள்ளவும், கவனமாக செயல்படவும். இதுபோல் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தனித்தனியாக என்னுடைய இந்த குரு பயிற்சி பலன்களை சற்று விளக்கமாக கூறியுள்ளேன். ஒரு 2 நிமிடம் பொதுவான பலன்களை சொல்லிவிடுகிறேன். பொதுவாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பயிற்சி, மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி உள்ள இந்த குரு பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்றால், ஒரே பாயிண்ட்டு, ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், ராசியையே குரு பார்க்கிறார். பொதுவான விதிப்படி குரு பயிற்சியினால் அதீத லாபம் உண்டு. ஆனால் மேதாவித்தனம் கூடாது, பொய் புரட்டக்கூடாது, நியாயமாக செயல்பட வேண்டும், நாணயமாக செயல்பட வேண்டும். இதை தாங்கள் இந்த ஒரு வருடத்திற்கு உபயோகித்தீர்களானால் கண்டிப்பாக ஒரு நல்ல லாபத்தையும் நல்ல விளைவையும் இந்த குரு பயிற்சியால் தாங்கள் முழுமையாக பெற முடியும் என்பதை திண்ணமாக கூறிக்கொள்கிறேன். எவ்வித சந்தேகமும் இல்லை. எனவே இதை தாங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி இந்த ஒரு வருடத்திற்குள், அடுத்த மே மாதத்திற்குள் இந்த உத்திகளையெல்லாம் பயன்படுத்தி நல்லபடி முன்னேறுவீர்கள் என்று சொல்லி என்னுடைய இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உண்டான குரு பயிற்சி பதிவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.